அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதியில் முதலை கடித்து கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதியில் முதலை கடித்து கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரியமலை கிராமத்தை சேர்ந்த வேடியப்பன் மகன் முனீஷ் முகம் கழுவுவதற்காக ஆற்றில் இறங்கிய போது முதலை கடித்து உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரியமலை கிராமத்தை சேர்ந்த வேடியப்பன் என்பவரின் மகன் முனீஷ் முகம் கழுவுவதற்காக ஆற்றில் இறங்கிய போது முதலை கடித்து உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். செங்கம் அடுத்த சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதியில் முகம் கழுவுவதற்காக ஆற்றில் இறங்கிய கல்லூரி மாணவனை முதலை கடித்ததில் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உயிரிழந்தவர் குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. இப்ப சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதியில் முகம் கழுவுவதற்காக ஆற்றில் இறங்கிய கல்லூரி மாணவனை முதலை கடித்ததால் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது அவருடைய உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் கிராமத்தை சேர்ந்த கண்ணன். இவருக்கு சொந்தமான விளைநிலம் பெரியமலை வேடியப்பன் கோவில் அருகே உள்ளது. இந்த விளைநிலம் சாத்தனூர் நீர்பிடிப்பு அணை பகுதியில் உள்ளது. இந்த நிலையில் இன்று கண்ணன் மகன் முனிஷ் வயது 18. இவர் அவர்களுக்கு சொந்தமான கால்நடைகளை அந்த வனப்பகுதியில் ஓட்டி விட்டு இவர் தனது நண்பர்களுடன் அந்த ஆற்றில் இறங்கி குளிக்கவும் முகம் கழுவவும் செய்துள்ளார். அந்த நிலையில் அந்த நீர்பிடிப்பு பகுதியில் இருந்த ஒரு முதலை முனிஷை என்பவரை கடித்து நீரில் இழுத்து சென்றுள்ளது. சம்பவம் அறிந்த உடன் இருந்த நண்பர்கள் உடனடியாக அந்த முனிஷ் என்பவரை பிடித்து இழுத்து கரையோரம் வைத்துள்ளனர். இது குறித்து சாத்தனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விருந்து சென்று வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக காவல்துறையினருடைய விசாரணைகளில் முனிஷ் என்பவர் சாத்தனூர் பகுதியில் திடீர் நகர் சேர்ந்தவர் என தெரிய வருகிறது. அப்பகுதியில் உள்ள மக்கள் சாத்தனூர் அணை நிர்வாகம் நீர்பிடிப்பு பகுதிகளில் முதலைகள் நடமாட்டம் உள்ளதை உறுதி செய்து எச்சரிக்கை பலகை வைத்து பொதுமக்களோ விவசாயிகளோ சுற்றுலா பயணிகளோ யாரும் செல்லாதவாறு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் சார்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.